இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மன்னா மன்னவா என் சுவாமி மன்னவும் அது பாதம்
பாதங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மலர்களை பறித்து வந்து 12 களைப்பட்டால் கிடைத்து திருவடி பாதங்களுக்கு அநேக கொடி வணக்கம் சுவாமி. தேவி, என் பாதத்தை விழுந்தபடியாக எப்படி இருக்க வேண்டும் தேவியா? அநேக விதமான மலரை கொண்டு வந்து 12 கிழவி 14 நாள் துளைத்து இந்த கணவனார் திருவடியை பணிதபடியாக சுகச்சமத்தோடு என் இடபாகத்திலே வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்துகிறேன். தங்களுடைய இடபாகத்தில் வாழ்ந்திருப்பாய் தேவி என்று வாழ்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் தங்களிடத்தில் ஒரு வார்த்தை என்ன? ஆகட்டும், கொட்டிக்கு வைக்கலாம். ஆகட்டும் சுவாமி. என்று நம்மளோட நந்தி தேவனை விட்டு இணையழைத்த காரணங்கள் என்ன சுவாமி? பார்வதா, அந்த வரத்திலே இருக்கக்கூடிய மங்கையாகப்பட்ட பார்வதாலை நான் அழைத்த காரணம் ஏன் எதற்காக தேவி சக்தி
சக்தி அண்ணா உலகமெங்கும் யானை முதல் எருமக்கரை எண்ணோயிரம் சிவசந்தங்களுக்கும் படியலுக்கு இந்த பரம்பேஸ்வரன் போக வேண்டும். அதாவது யானை முதல்ல என்ன இருந்தே உங்களுக்கு படியிறக்கக்கூடிய பரம்பொருளாகப்பட்ட பரமேஸ்வரன் தாங்கள் தாங்கள் போகலன்னா வேறெல்லாம் படுதான் படுத்து தூங்குவாங்க. சரி பசி பட்னியோட பசிக்குதாயா ஏய். சொல்லட்டுமா மன்னா? அதாவது யானை முதல் என்ன இருந்து உங்களுக்கு படி இழக்கக்கூடிய பரம்பொருளாகப்பட்ட இந்த சிவபெருமான் 2 படி இழந்து தாங்க சாமி வருகிறேன். ஆகட்டும். போய் வரட்டுமா? சென்று வாங்க. டாடா. பை பை. தேவி படியிழந்து வா என்று சொல்லிவிட்டு அரவணையிலே இருக்கக்கூடிய தேவியாகப்பட்ட பார்வதா போ என்று சொல்லி வா என்று அழைக்கிறாய். ஆமா. என்ன காரணம்? என்ன தங்க சொல்லிட்டு நானு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் சந்தேகம் சந்தையில ஏக்க வேண்டாமா? அதாவது எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை இன்னைக்கு கேட்கலாமா, நாளைக்கு கேட்கலாமா, எப்ப கேட்கலாம், எப்படி கேட்கலாம், பார்த்து கேட்கலாம், பக்கம் கேட்கலாம், ஆசையா கேட்கலாம், அன்பா கேட்கலாம், ராசியா கேட்கலாம், ஓசியா கேட்கலாம் அப்படின்னு நானே எப்ப 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 எப்போன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சந்தேகத்தை கேட்கறதுக்கு தாங்க. அதனால உன்னால முடிஞ்சா சொல்லு. எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு சும்மா உட்காந்துக்கிறாங்க என்னட்ட பொம்பளைங்க. நான் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஏன் மனதிலே சந்தேகம்? அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் பெண்ணிடத்திலே கேட்கவிதை விட என்னை போல ஒரு ஆடவனிடத்திலே கேட்டால் அந்த சந்தேகத்துக்கு பலன் கிடைக்கும். உன்னை போல நானும் உன்னாட்டு ஆம்பளைங்க கிட்ட போய் கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அந்த ஆம்பளைங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு போய் நாளைக்கு வாமா, நாளைக்கு போய் நாளா நினைக்கு வாமா, இப்படியே காலத்தை கிடக்குறாங்களோ ஓடி. நான் கேட்ட சந்தேகத்துக்கு பதிலே கிடையாது. ஏன் இன்று போய் நாளை வா அப்படி என்று எதற்காக சொல்றாங்க? ஒரு பெண்ணாகப்பட்டவ சந்தேகப்பட்டோ இல்ல கோபமா இருந்தா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வானா அந்த கோபம் இன்னைக்கு இருக்கிற கோபம் நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிடும். நாளைக்கு இருக்கிற கோபம் நாளைக்கு மறுநாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறையும். சரி. அப்ப தீர்ப்பு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் ஒன்னிடத்தில் இருக்கும். போன உடனே தீர்ப்பு கொடுத்தா நல்லது கொடுக்கறாங்களோ கோபத்தோட கோபமா கெட்டது கொடுக்கறாங்களோ கோபத்தோடு கோபமாக பெண்ணாகப்பட்டவள் இதே ஒன்று செய்து கொள்ளுமா அப்படி என்றுதான் இன்று போய் நாளை வா அப்படி என்று உரைப்பது. உன்னோட போய் என்னட்டு பொம்பளைங்க கிட்ட போய் கேட்டு அது எங்க அவங்க நல்லா தானே சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்மள நல்லா தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஒரு பெண்ணிடத்திலே போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 1க்கு 2 2க்கு 3 சொல்லி அந்த குடும்பத்தை எப்ப பிரிக்கலாம் அப்படிங்கிற கொள்கை. அப்ப பொம்பளைங்களா நம்ம அப்பேற்பட்ட ஆளுங்களா? குடும்பத்தை பிரிக்கிறவங்களா? எல்லாரும் இல்லமா, அது பொம்பளைங்களுக்கு கொடுத்த அன்றே இந்த பகவானாகப்பட்ட வரம். சரியா? ஆமா. பெண்களுக்கு சேர்த்து சொல்லக்கூடிய மனப்பன்மை ஓராமை குணம் ஆகட்டும். அதனால் எதுவா இருந்தாலும் கட்டிய கணவனிடத்திலே கொட்டி அலைந்தால் அந்த சந்தேகத்தின் தீர்ப்பு அவ்விடத்திலே கிடைத்துவிடும். ஆகட்டும். உலகத்தில் முதல்
மூர்த்தி தேவர்கள் 3 பேர் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் உலகத்துல முதல் தெய்வம் யார்? இதை அறிந்தால் போதும். ஏன்னா யார் எடுத்தாலும் நான் பெருசு, நீ பெருசு, நான் பெருசு, நான் தான் பெரிய ஆளுங்கிறாங்கல்ல. என்னையா? அதனால இந்த உலகத்துல முதல் கடவுள் யாரு? இதை அறிந்தால் புறப்படலாம். படியலக்க சூட் போகலாம். தேவியா எருமக்கடை எண்ணாயிர ஜீவஜந்தங்களுக்கும் படியலுக்கும் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனே உலகத்தில் முதல் தெய்வம். நீங்களேவா? நெசமாவா? உண்மையாவா? அடி ஆத்தி யா கொலவே யா புருஷ முதல் ஆளு முதல் கடவுள் நான் இம்மா நாள் இருந்துட்டே பின்னாரு எங்களுக்கு கூட அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு முழுக்குமா? நெசமாவா? பரவாயில்ல. சரி சரி சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். ஏன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு கேளு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஃபங்க்ஷன்ல சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு முதல்ல இந்த ஊருக்கு கவுண்டர் பொண்டாட்டி வந்தா என்ன சொல்லுவாங்க? எப்படி மரியாதை கொடுப்பாங்க? ஆடா கவுண்டர் பொண்டாட்டி வந்திருக்கிறாப்பா, உட்கார்ந்து இருக்கிறவங்கள கூட எழுப்பிட்டு மென்ன மரியாதை, முதல் மரியாதை. அதே மாதிரி தலைவர் பொண்டாட்டி வந்தா தலைவர் பொண்டாட்டிக்கு முதல் மரியாதை. அப்படி ஏன் இந்த உலகத்துக்கே முதல் கடவுள்னா எனக்கு எவ்வளவு பெருமை. என்னன்னு என் வருஷம் முதல் தெய்வம், என் வருஷம் முதல் தெய்வம், என் வருஷம் முதல் தெய்வம். அப்படி பெருமை. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க படிக்க. தேவியா பார்வதா 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 படியலக்க போகிறேன். சந்தேகம் சொன்னேன், சந்தேகத்தில் தீர்த்தேன். இப்ப என்ன திரும்ப உள்ள போன திரும்ப வந்துருச்சுங்க. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? பகலிலே ஒளி தரக்கூடிய சூரியன் என்பது யார்? இதை எறிந்தால் புறப்படலாம். படியலக்க நிச்சயமாக ஆகட்டும்.
பதியாவது தேவி அண்ணா, சந்திரன் என் வலது கண் பார்வை, சந்திரன் என்பது வலது கண் பார்வை. ஆமா. சரி. சூரியன் என் இடது கண் பார்வை. சூரியன் வலது கண் பார்வை, சந்திரன் இடது கண் பார்வை. ஆமா. ஓஹோ, அப்படி என்றால் உங்களுடைய இரண்டு கண்ணியும் என் இரண்டு கரத்தினால் மூடிவிட்டால் பூலோகமே மூடும். பகல் இரவு எதுவுமே கிடையாது, இல்லை. எல்லாம் ஒன்னாயிடும். ஆமா. மூடி பார்த்துட்டுமா? இந்த சந்திரனும் எதை சொல்ற? தேவி கண்ணு. சந்திரனும் சூரியனும் சாச்சான் இந்த முக்கன் பரமேஸ்வரனை. ஆகட்டும், சரி, சந்தோஷம். இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். என்ன? இதை சொல்லிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். ஆகட்டும். இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் யார்? புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி யார்? எப்படி? அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் யார்? சரி. இந்த புவனம் என்று சொல்லக்கூடிய இந்த பிண்டமாகப்பட்ட பூமி யார்? ஓஹோ, இது எறிந்தால் நீங்க புறப்படலாம். இவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஒன்றும் கிடையாது. கிடையவே. ஆ? சந்திர சூரியனோ கண்ணே, உலகத்தில் முதல் தெய்வம் இந்த பரமேஸ்வரன். சந்திரன் வலது கண், சூரியன் இடது கண், அண்டம் ஆகாயம். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் ஆகாயமாகப்பட்டது இந்த ஆடவனுக்கு சமம். ஆடவனுக்கு சமம் இந்த சிவபெருமான். சரி. பூமி பிண்டமாகப்பட்டது பூமி
பூமியை தாங்கக்கூடியதோ இந்த சக்தி. இந்த சக்தியாகப்பட்டவர் என் பாகத்திலே இடபாகத்தை சரிபாதியா கொடுத்து உன்னை அமர வைத்தேன். அதனால் அண்டமும் பெண்டமும் நானே, அடிகொடியும் நானே, செடியும் நானே, நீரும் நானே, நெருப்பும் நாமே, அனலும் நானே, புடலும் நானே, ஆகாயமும் நானே, பூமியும் நாமே, ஈரேழு புகணங்களும் இந்த உலகமெங்கு சர்வேஸ்வரன். இல்ல நான் கூட என்னத்த கண்டேன். வாக்கப்பட்டு 10-12 வருஷமா இருந்து ஒண்ணுத்தையுமே காணாத இருந்தேன். இன்னைக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. இல்ல உலகத்துல முதல் தெய்வம் எம்பரசனே, சந்திர சூரியனே எம்பரசன் கண்ணு, அண்டமும் எம்பரசன். இந்த மூணம் என்று சொல்லக்கூடிய பூமி நானா இருந்தாலும் அவரோட உடல்ல சரிபாதி நான் இருக்கிறதுனால அதுவும் அவருக்கே சொந்தமா. எவ்வளவு ஒரு பெருமை பத்தியா. தான் யாரோ சொன்னாங்களாம், தன் காலை தொட்டு தானே கும்பிட்டுக்கிட்டு என்ன தவிர உலகத்துல யாருமே கிடையாது, நானே பெரிய ஆளு, நானே பணக்காரன், நானே சாமி, நானே தான் உலகத்துல எல்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீர், நெருப்பு, மரம், செடி, கொடி, அனல், புனல் உலகத்துல சர்வமும் நீ என்றே. உனக்கு வெக்கமா இல்ல? சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நிறுத்து. எதற்காக உலகம் எங்க படி எனக்கு வரபொருளாகப்பட்ட பரமேஸ்வரன் முதல் என்பது பரப்பனை, ஊர்வனை, நீந்தவனை, நடப்பனை. ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஜீவன் 21 லட்சம், நிலத்திலே ஊர்வனையாகப்பட்டது காலில்லாத ஜீவன் 21 லட்சம், தண்ணீரை வாழக்கூடிய ஜீவன்கள் 21 லட்சம், நம்மளை போல் நடமாடும் ஜீவன் 21 லட்சம், ஆக மொத்தம் 84 லட்சம். இந்த 84 லட்சம் ஜீவங்களுக்கும் எனக்கு வரப்பட்ட பரமேஸ்வரன் சிவ 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 சிவாய நம சிவாயா. குழல் எனக்கு இப்பதான் ரொம்ப வருது. இப்பதான் ரொம்ப கெட்ட கோபம் வருது. அசாம இருந்துச்சுன்னா போதும். அதே நமச்சிவாயா நமச்சிவாயா மந்திரத்தை சொன்னா நம்ம உடம்பிலே உள்ள பெண்ணிகள் கூட நீங்கிவிடும். வெறுத்து செத்த நீ சிவாய மந்திரம், சிவாய மந்திரத்தை ஒரு முறை சொன்னார், ஒரு முறை சொன்னால் உடம்பிலே உள்ள பிணிகள் நீங்கிவிடும். அப்பேற்பட்ட சிவபக்தர் தாங்கள் தாங்கள் ரொம்ப ஓவரா பீத்திக்காத. ரொம்ப பீத்திக்கிட்டோம், நீ பீத்திக்காத முன்ன நம்ம எங்க பீத்திட்டு இல்ல. இப்படி தானங்கிற கர்வத்துல நிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை விட இந்த உலகத்துல முதல் தெய்வம் வேற ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். உலகத்தில் முதல் தெய்வம் இல்லைன்னு சொல்றேன், நான் சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் விடமாட்டான். வா, உலகத்தில் முதல் தெய்வம் இருக்கிறார் என்று சொல்வார்களே, காட்டு சொல்லு காட்டு சொல்லு காட்டு சொல்லுவாங்களா? நம்ம இப்பவே காட்டலாம். எந்திரி மேல
கோவிந்தா கோவிந்தா. காட்டாங்க 2 டீ சொல்லுங்கய்யா கோவிந்தா கோவிந்தா. அங்க பாரு கருட வராவர். கோவிந்தா 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 வாயை திறந்தா சொல்லு. வெத்தலை பாக்கு கீழே போச்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏய் வா என்னப்பா இப்ப கோவிந்தா போடுற உலகத்தில் முதல் தெய்வம். ஆமா நீ அண்ணன் அவங்க அண்ணன் கோபால கண்ணன் அண்ணன் மணிவண்ணன் அவதான் உலகத்துல முதல் தெய்வம். இவங்க அண்ணன் தானே தெய்வம். ஆமாங்க இவங்க அண்ணன் என்ன செஞ்சான் எப்படி தெய்வம் ஆக முடியும்? கூப்பிடணுமா நம்மளே வந்து இருமடிக்கிற வேலை ஈக்கு என்ன வேலை? சரிம்மா ஏங்க என்னங்க எப்படி நாம என்னத்தா இருந்தாலும் புருஷம் உண்டாட்டி சரி ஆக்கும் போது அடிப்படுவோம். உட்கார்ந்து பேசும்போது குடிக்குவோம். அதனால எங்க அண்ணன் மட்டும் விஷயம் நல்லதா இருந்தா இங்க இருந்து ஒரே அடி என்னடா ஒரு பக்கம் இருக்குது நெருப்புரு நெருப்புரு. அதுக்கு அந்த ஆத்து பக்கத்துல கூட்டக்காது இப்படி ஒரே அடியா பெண்ணாகலாம் ஏறி ஒரு பெண்ணாகரம் வருதியும் நல்லா பெரிய பெரிய ஆரணியா எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல இங்க இருந்து அது வரையும் பெரிய பெரிய யாருனே பெரிய பெரிய பாக்ஸ வச்சு மைக்கில நல்லா சத்தமா சொல்லுங்க. அதே கெட்ட விஷயமா இருந்தா நம்மளுடைய அரண்மனைக்குள்ள பஞ்சன மெத்தில நானும் தனியா காதோட காது வச்சு பேசிக்கலாம். வாங்க போலாம். தேவி நல்ல விஷயம் 4 பேருக்கு தெரியற மாதிரி எங்க ஊர் கவுண்டர் சொல்றேன் கேளு. கவுண்டனா கவுண்டன் ஆயத்த நாயமா கேக்குறேன் சரியா? நடுவுல கரெக்டா இருக்கு. இருங்க அண்ணனை பத்தி எல்லாம் சொல்றாங்களா பெருமையா? எந்திரிங்க மண்ணனை பத்தி பெருமையா சொல்றாங்க. இருங்க நல்லா கேளு. வந்தா வந்து படுகையவே கிடக்குறாங்கப்பா. படி அடக்கலாம் படுகையில அடக்கல பார்த்து போகுது. பாவம் பட்டா லாபம் போச்சான். லாபம் போச்சு. ஆமா எப்பயுமே கோபம் போடக்கூடாது நண்பா. இவங்க அண்ணன் நந்தன் முகதான் அரவோடி நாராயணன் உலகளந்தவன் ஓர் எடுத்து நின்றவன் அனாத லட்சங்கள் ஆதிமூல சங்கிச்ச கிரவதாரன் யானை மணவாளன் பாண்டரங்க மனமத்தையாள மத்மகள் யானை இங்கு நினைந்தவன் யாந்தமூர்த்தி உலகால நாயகன் அந்த உத்தமராகப்பட்ட எம்பெருமான் சாட்சாத்தன் பகவானாகப்பட்டவன் உலகத்துல முதல் கடவுள் என்று என் தேவி உரைக்கிறாளே. மாடாடு மேய்த்தவன் மத்தால் அடிபட்டவன் மறுமுறை கெட்டும் மாமியால போன மடையன் இடையன் மாமியால போனவனே மாமியால போனவன் மறுமுறை கெட்டவன் மத்தால் அடிபட்டு உருளால் அடிபட்டு மாமியால போனவன் நல்லா இருக்காது. உங்க நியாய புண்டா உங்களோட வச்சுக்க என்ன வரைக்கும் வந்து நல்லா இருக்காது. மாமியால போனவன் மறுமுறை கெட்டவன். ஒரு நாள் பண்ணு போற யார போட்டு சொல்லுமா எங்க மாமியாட்டு நோய் போட்டாங்க. அப்படி நோய் போட்டாங்க. சரி
அம்மா உக்காங்க மாமியால டேய், அதனால அவன் எப்படி உலகத்துல முதல் தெய்வமாக முடியும் ஆக முடியும் சொல்லு. அப்பு மூட்டு மாடுமே ரயில் ஏறி தண்டை வளர்த்து என்ன சொன்னாரு நான் காதுல கேட்கல இங்க மாடாடு மிச்சவனா உங்க அண்ணன் மாமியால போனவன் அப்படின்னு உன் வீட்டுக்கார சொல்றாருமா. ஐயோ அப்பு மூட்டு மாடுமே ரயில் ஏறி தண்டை வளர்த்து மேல போயிட்டு இருக்குது. ஓ இப்படி எங்க அப்பா மட்டும் நாயம் காத்துல போகுதுன்னு காதை மூடிக்கிட்டு உள்ள போய் பூந்துருவான்னு பாத்தியா? அடியே மாப்பிளையே இல்ல எங்க அண்ணன் தான் மாடாடு மேய்ச்சான் மத்தாடு அடிப்பட்டான் மானா கட்ட போனா. நீ உன் மான கட்ட ஜென்மம் சூடு கட்ட ஜென்மம் சொல்லு கட்ட ஜென்மம் ஏன் நீ யாருக்கு போகல போடு போடு உங்க வீட்டு நேரத்தை உன்னாடி என்ன பண்றது ஏய், இங்க வாயா சவுண்ட்ல. எங்க பொதுமதி பொருள் பரிகளுக்கு போற சொன்னல பால் அடுப்புல வச்ச அந்த பால் போய் வீணா போயிடும். நான் படியே வந்துட்டு வந்துடுறேன். அப்படியே கணக்கால எடுத்து போட மாப்பிள. அப்ப உங்களுக்கு வீட்டுக்காரங்கால எடுக்க மாட்டேன், கணக்காலத்தை எடுப்பேன். கடுங்காலோட எடுத்து போடுவேன். பாலோட போனேன்னா ஆறு ஆத்தோட போனேன்னா யாரோட போனேன்னா எத்தனோட போனேன்னா பால் எடுப்பு வாங்கி போவோம். சரி கேளு. சொல்லுமா. இல்ல இம்மா 4 கால நிக்கிறியாவோ எம்மா 10 கால நிக்கிறியா? சொல்லுமா. கவுண்டரு ஏப்பா இல்ல என் மானங்கட்ட கவுண்டரு இல்ல நான் ஹைட்ல குறையா இருக்கிறேன்னா இல்ல வெயிட்ல குறையா இருக்கிறேன்னா இல்ல அழகுல தான் குறையா இருக்கிறேன்னா இல்ல போட்டிருக்கிற நகையில தான் குறையா இருக்குன்னா நான் எதுலடா குறையா இருக்கிறேன் குறைவா? யாரு பார்த்து நீ குறைவாங்கற? ஓ எதுல குறைவா இருக்கு? எதுல குறையா இருக்கிறேன்? எப்பேர்பட்ட மங்க பெண்ணு நான் ஜனமாக நடக்கும்போது எங்க வீடியோ போறைய தக்காளித்தி வீடியோ போறைய தக்காளித்தி ஏச்சேவடியா என் ஜிஞ்சில கலை தூக்கி தலைமால வச்சிருக்கீ மானமண்டா சூடு இல்ல சுகமே யாச்சாமி இல்லப்பா இல்ல இல்ல கவுண்டரு இப்ப ஒரு கவுண்டர் நடுபத்தி நேர்மையா இருக்கணும். எங்க என்ன எங்க மங்க பொண்ணு அம்மா இருக்குது. சரி கங்கை தூக்கி மேல இல்ல இங்க வாங்க. கங்கை தூக்கி தலைமை வச்சிருக்கிறீ. சரி அவன் ஒண்ணுக்கு போனா எங்க போவான்? அப்படிதான் தூக்கி வச்சிருக்கிறீ. போயும் முன்னாடி திருட்டு கூத்தியார் வச்சுட்டு அன்னைக்கோட அன்னைக்கு விட்டுட்டு வந்தா கூட பரவாயில்ல. இன்னும் ஈரோட்டுல ஒரு கூத்தியார் வச்சு அப்படி ஏதோ வச்சு திரி கண்டு ஒண்ணு வச்சு விட்டு அங்க விட்டுட்டு வந்தல அப்படி இந்த மனசு விட்டுட்டு வரணும்ல. எல்லாரும் தலைமையில வச்சிருக்கிறியே அந்த பொம்பளை இதுக்கு போனா எங்கடா போவா? பொண்ணுக்கு நீங்க விட்டா எங்க வரும்? உங்க மூக்கு வாய்க்கு வந்துடும். சரி படியலுக்கு போறியது தாகத்துக்கு தண்ணியை குடிச்சுக்கிறேன்னு நினைக்கலாம். அது போனா போட்டும். அந்த பொம்பளை இதுக்கு போனா எங்கடா போவா? டூ பாத்ரூம் இங்க வச்சா எங்க வரும்? அவரே கேட்கலாம். இங்க பெண்ண எங்க வரும்? இங்க போற அது வாய்க்கு தான் வரும். சரி அது கூட பஞ்சாமிரதமா நினைச்சு நீ தின்னுக்க கூட்டியான சொல்லு. அது போனா போட்டோம். ஒரு பெண்ணா பிறந்தா மாதத்துல 5 நாளைக்கு வீட்டுக்கு தூரமா போவாங்க. அப்படியே போக கூடாது. வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். வீட்டு என் வீட்டுக்காரே எப்பயும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். மழை காலம் மழை பெய்யுது வீட்டு தூரம் போனா போச்சு. நண்டு வகையில் தேர்தல் என்ன அது இல்ல. ஒரு பெண்ணா பிறந்தா மாதத்துல 5 நாளைக்கு மாதவிட ஆகுவாங்கடா. இரு பருப்போட பார்த்தேன் உளுத்த
வடை பார்த்தேன், கார வடை பார்த்தேன், ஆமா இந்த மாதவடை மெதுவடை பார்த்தேன். ஆமா இந்த மாதவடை என்ன ரேட்டு? ஓ எல்லாம் 5 ரூபாய் விற்கிறாங்க, இது என்ன விலைன்னு கேக்குறேன். நல்லா இருக்குதா சாப்பிடுறது மாதவடை? என்ன பண்ணிட்டோம் இப்ப நீதான் அது இல்லடா, பெண்ணாக பெற்றவங்க மாதத்துல 5 நாளைக்கு அதாவது துதுவாவாங்க. அப்படின்னா துடுப்பா என்னவா துடுப்பா வராங்க, பசலா வராங்க. என்ன நிலைமை? இதுக்கு மேல என்னால பப்ளிக்ல சொல்ல முடியாது, லைவ்ல வேற போயிட்டு இருக்குது. அதனால உனக்கு மட்டும் நான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்க. சொல்லு. ஓ அப்படியா? கீழே வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்குது. அதான் ஏற்கனவே சுண்ணாம்பு போட்டு இதெல்லாம் பார்த்தா எங்கடா போவா? சொல்லுப்பா, நீ சொல்லு சாமி. ஒவ்வொன்னா கேட்றா. நண்பா ஒண்ணுக்கு போனா எங்க போறா? நண்பா மங்கைப்பெண் இருக்க இந்த கங்கையை சதாபாரத்தில் வைக்க வேண்டும். எதற்காக நண்பா? எனக்கு இருப்பதோ 3 கண்கள். இந்த 3 கண்களில் நெற்றிக்கண்ணாகப்பட்டது. ஆனால் நெருப்பாக கண்களை திறந்தால் அக்னி ஆறாக ஓடும். அந்த அக்னியை அமைப்பதற்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அந்த தண்ணியாகப்பட்டவள் யார்? கங்கா தேவி. அதனால் என் சூட்டை தணிப்பதற்காக கங்காயை தூக்கி சதாபாரத்தில் வைத்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி அப்ப 2க்கு போனா? டேய் என்ன பஸ்ல இருந்து கேளு. 1க்கு போனா மனுஷன். இப்ப அந்த 1க்கு போனா என்ன? இப்ப என் மேல எல்லாம் என்ன ஆகுது? போற வேக்குது. வேர்வையாகப்பட்டதுதான் அது. அதான் 1க்கு. ஆமா. சரி 2. அப்படி வேர்வையாக வைத்து விட்டா வேகாத வெயிலிலே வேலை செய்து ஒரு வேர்வையை இழந்து விட்டா துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடித்தால் கங்கைக்கு சென்று தண்ணீர் ஊத்தலாம் என்று தண்ணீர் ஊத்துக்குள்ள என்ன செய்யறேன்? அப்ப என்ன வருது? அழுக்கு. அதான்பா. ஓ அதான். சரி மாதவடை என்னது? ஏதோ முடிஞ்சது சொன்னப்பா வடவடதான். டேய் என் நெற்றி விட்டு பார். பூண்டுக்கு இல்லை நீ கேட்டியே. ஓ சிகப்பு சிவப்பு நெத்தில இருக்குது. அதானா? சரியா? சரி சரிங்க. அதை தான் மேல பூசிக்கிட்டே. அப்படி இருந்தாலும் நான் தான் மங்கை பெண் இருக்கேன். கங்கை தூக்கி சடையில் வைத்தேன். இவங்க அண்ணன் ஒண்ணு செய்யலையே. இவங்க அண்ணன் செய்ய காட்டு சொல்லு பாக்குறேன். காட்டு சொல்ற பாக்குறேன். இங்க வாங்க வந்தேன். ஏக வந்த இங்க வாங்க வந்தேன். ஒரு கவுண்டரு இது சரி, ஒரு கவுண்டரு நீதி நாயத்தை எங்க உட்காந்து விட்டாதானே? சரியா? எங்க விடுறீங்க? சம்பளம் யாரு கொடுக்கறது? ஊரு போயிட்டு சும்மா போறியா? இங்க பார், இவங்க அண்ணன் மாய கண்ணே கோபால கண்ணே. ஏண்டா இங்க நான் பணம் ரெண்டு பேரும் போயும் பிச்சைக்கார குடும்பம் ஊர்ல போப்பேன், நாலு போப்பேன். பிச்சைக்கார குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்தேன். ஏங்க பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிறீ, அதோட கேடு கட்ட பிச்சைக்காரன் சரி. அதனால மார்கழி மாசத்துல சங்கூதர் குடும்பம், பிச்சைக்கார குடும்பம், சங்கூதி குடும்பம். ஏண்டா அது இல்லாத சங்கூதி
ஊதிட்டு வீட்டுக்கு போகணும்ல, யாரும் வீட்டு போயிருக்கணும் நேரம் வீட்டுக்கு போகணும்ல. துலக்க பெண் வயசுக்கு வந்த பெண்ணுக்கு தனியாக மேல சொருவரா சொருவரா தனியா ஒரு குடிசை, அந்த குடிசையில போய் உடனே இவன் அண்ணன் போற வழியில எட்டி பார்த்தானே, எட்டி பார்த்தானே துலக்க பெண்ணினுடைய கலர் எப்படி சிவப்பா இருப்பாங்க. அதனால சங்கு ஊதிட்டு வீட்டுக்கு போகணும்ல. இவன் போன உடனே துலக்க பெண் இருக்கக்கூடிய குடிசையில உள்ள போனான். அந்த பொண்ணு கத்திச்சு பாரு, பார்த்தா எப்படி சமாளிக்கிறீங்க? 15 வருஷமா எப்படிதான் சமாளிக்கிறப்பா? அது ஒண்ணு சமாளித்தா ஆளுக்கு ஆளுக்கால போட்டு. அதனால எங்க இவன் அண்ணன் எனக்கு சின்ன சந்தேகம், என்ன ஆளு கால் கையா அப்படி நீட்டுக்குதுன்னா அது எவ்வளவு நீட்டு இருக்கு? இங்க வா, இவங்க அண்ணன் துலக்க பெண்ணுடைய அந்த குடிசையில போய் போத துலக்கரெல்லாம் பார்த்தா ஏதோ பிள்ளைக்கு ஆபத்து அப்படி என்று ஒடியாந்தாங்களே. இவங்க அண்ணன் அந்த பெண்ணோட இருந்தான் பாரு, பிடிச்சாங்களா எட்டெழுது குடுமைய குடுமைய பிடிச்சாங்களே. காலில் என்ன போட்டுருந்தாங்க? அந்த பூட்ஸ் கால எட்டு உதைச்சாங்களே. ஆமா, உதைய தாங்க முடியாது. ஓடணும் 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 7 மலைக்கு அப்பால 7 மலைக்கு போய் அது மலையா 7 மலை 7 மலைக்கு அப்பால போய் நக்கரதாசனை கண்ணு சுத்தி ராமத்தை போட்டு அப்படியே குடுவி கையும் காலும் குடுவி தலையை மட்டும் இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு பாரு. இன்னைக்கு போய் திருப்பதியில கையும் காலும் தலை மட்டும் இப்படி இருக்கும். அன்னைக்கு எட்டி பார்த்துட்டு நின்னா பாரு. அன்னைக்கு போனவன் இன்னும் வரல. அப்பேற்பட்டவனா நானு. என்ன சொன்னாங்க? துலக்க பண்ண சரியானா செருப்பாளியே அடித்தாலும் அதோடு என்ன கேவலம் வச்சு கூட்டு. அம்மா உங்க அப்பு மட்டும் மானமே ரயில் ஏறி தண்டவாளத்து மேல போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல புடிச்சு மட்டும் போனோம் இருந்தா என்ன? அப்ப மட்டும் நாய் வெளியே காத்துல பறக்குதுன்னு புடிச்சு மட்டும் மானம் இருந்தா என்ன? அப்படி இல்ல அப்படியே உட்காந்துக்கலான்னு பாத்தியாடா? ஐயோ போச்சு கீழே அவுத்துக்கலாம் அப்புறம் ஞாபகத்துக்கு போடா. ஐயோ மம்பளம் மம்பளம் மல்கோவா மம்பளம் செல்லத்தை மம்பளம் நீ தான் நடி அழகா கடிச்சு நான் அப்புறமா நானும் திங்க. நல்லது கூப்பிடுறியா கெட்டது கூப்பிடுறியா? நான் ஊருக்கு அவன மாடி நான் பாடுற பாடு. ஐயோ 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 என் புருஷன் எங்க அண்ணன் என் புருஷன் என்ன சொன்னாரு? எங்க அண்ணன் துலக்க பொண்ணு சிறை எடுத்து செருப்பால் அடிபட்டு ஆடி ஏன்டா உனக்கு இப்படி ஆடுது? உள்ள மேல கையாடுது கீழே குஞ்ச எடுத்து புடிச்சு 2 பேர். நீ கவனம் தானே? நல்ல கவனம் தானே? சாமி கொஞ்சம் தங்கம் நல்லாதாங்க. ஏன் சாமி கவுண்டர்? எங்க அண்ணன் தான் மானம் கட்டவன். தெரியாத போய் துலக்கு பண்ண தொட்டுட்டான், செருப்புல அடி வழங்கிட்டான். அதுதான் போய் போகுது. கண்ணு பறிக்க அவன் வாங்கினது தப்பா கிடங்கிட்டான். நான் அதுக்கு தோப்புக்காரன் கூட போட்டுறேன். சரியா? நீ உன் மானம் கெட்ட ஜென்மம், சூடு கெட்ட ஜென்மம். இப்பேற்பட்ட மங்க பெண்ணு நான் என்ன ஆரம்பி நான் இருக்கும்போது இடபாகத்துல இருக்கும்போது நீ உலகம் எல்லாம் படி எழுந்துட்டு நாம இப்படிதான் ஐயா பிடிச்ச மாதிரி வெளியில வேலைக்கு போறாங்க கௌரவத்துக்கு நாம வெளியே 3 மணி ஆகுதோ இல்லையோ எந்திரிக்கிறது ஆக்கி ஆற வச்சு இம்பிட்டு கொட்டி வைக்கிறது டீ கடையோடு சரி பேசி ஊர் பண்ணி இப்படி வந்துடுறாங்க. தின்னு புட்டு படி இழக்க போன மனுச்சு நேரா நீ வீட்டு வீட்டுக்கு வந்துருக்கணும். எங்க அண்ணன் தான் துலக்க போன சரி நீ எந்த ஜாதியும் தொடல மானம் கட்ட அப்படி சொல்லு வெக்கமா உனக்கு? மன்னார பெண்ணைக்காக மன்னவா ஓ மன்னவா
எந்நேரமா நான் இடபாகத்தில் இருக்கும்போது என்ன குறை போச்சு? உலகத்தில் படி எழுந்துட்டு நேரா நீ வீட்டுக்கு வர வேண்டியது வீட்டுக்கு வந்துக்கணும். வீட்டுக்கு வந்துக்கணும். இந்த வண்ணார பொண்ணு அவளுக்கு இந்த ஊர்ல இருக்கிற துணி எல்லாம் வெளுத்தாதான் அவ வயிற்றுக்கு கஞ்சி. அவ எத்தனை நாளைக்கு இந்த துணியை துவைக்கிறது அப்படின்னு ஊர் துணி எல்லாம் எடுத்துட்டு போய் குளத்துல கொட்டிட்டு அதாவது ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு புடவையை எடுத்து தண்ணியில நனைஞ்சு போயிருமே அப்படின்னு எடுத்து எல்லாம் மேல சொருவிக்கிட்டு காலை தூக்கி இப்படி கல்லு மேல வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நீ தான் கல்லுப்பா இப்போதைக்கு நீ தான் கல்லு இப்படி கால் கல்ல வச்சுக்கிட்டு கல்லு மேல காலை வச்சுக்கிட்டு அவ எட்டுன்னு அந்த துணி எல்லாம் ஐயோ சிவனே ஐயோ சிவனே சிவனே இப்படின்னு அவளோட கஷ்டத்தை சொல்லி போட மாட்டேங்குது. நாளைக்கு ரெண்டு இறக்கணும் போய் என்னத்த சிவனே சிவனே அவளோட கஷ்டத்தை நினைச்சு அவ துணி துவைக்கிறா. நீ பாட்டு படி எழுந்துட்டு கப்புன்னு வர வேண்டிய மேல ஒரு கை கீழே ஒரு கை வச்சுட்டு வரணும்ல. யாரும் எங்க பேசிட்டு போறாங்கன்னு கோச்சு நம்மளத்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு பக்கத்துல போவ. அந்த பொண்ணு இவரை பாக்க இவ அவளை பாக்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் கனெக்ஷன் என்ன கரண்ட் கனெக்ஷன் அப்படியே பக்குன்னு பத்தி அந்த நேரம் பார்த்து ஊர் கவுண்டரோட பொண்ணு புதுவாயிடுச்சு. வயசுக்கு வந்துருச்சு. அதனால அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாரு, இந்த ஊர் கவுண்டரோட பொண்ணோட துணி முட்டை துணி எடுத்துக்கிட்டு அதாவது மக ஆத்துக்கு போயிருக்கிறா இந்த துணியை எடுத்துட்டு போனா சேர்த்து துவைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வாழமட்டையில சுத்தி எடுத்துட்டு வராரு ஆத்துக்கு. ஆமா இந்த பொண்ணு அதான் கரமலை வரும்போது அப்பனை பாத்துருச்சு. ஐயோ எங்க அப்பா வராரு நீ போடு தள்ளன அந்த மனசு வரணுமே வரல எங்க ஆசை விடல அப்படி இப்படி இந்த தாட்டியும் பாத்துச்சு. இந்த மனசு வரல போச்சு. இந்த அப்பா வந்தா நம்ம கண்டுக்குவாங்க அடிச்சு விடுவாங்க. இந்த அப்பெல்லாம் என்ன தாலியா துணி அடிக்குவாங்களா? நம்ம பக்கம் வடக்கு போறோம் புளுத்தி இல்ல தெக்க வந்து குளுத்தி தெக்க தாலி வடக்க நம்ம பக்கம் புளுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாலியில எடுத்து கப்பு மூடி வச்சுச்சா. அப்ப பக்கத்துல வந்துட்டாரு. வந்த உடனே இந்த புள்ள மொழி அதான் திருடு மொழி எப்படிமே தெரியும். இது மாதிரி முடிச்ச உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. புள்ள திருட்டு வாக்கு முடிக்கிறாரு. ஆமா அதனால இருக்கிற துணியை நாளைக்கு துவைச்சுக்கலாம். மழை வர மாதிரி இருக்குது. தாலியை தூக்கி அதாவது புதையில வச்சுட்டு போயிடலாம். இருக்கிற துணி நாளைக்கு துவைச்சுக்கலாம் வாமா போலாம் அப்படின்னு சொல்றாரு. வரணுமே இருக்கிற துணி நானே துவைச்சிட்டு வந்துடுறேன் நீ முன்ன அப்பயும் போகல. இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பண்ணாரு, அந்த துணி சுத்தி எட்டு வந்தா பாரு அந்த தடி விட்டு தாலி தூக்கி பார்த்தாரு. அதுக்குள்ள சந்தையில வித்தாட போவ தொச்சாடு மாதிரி முடிச்சிட்டு இருந்த இந்த திருட்டு மாப்பிளைக்கா இந்த வேலை பண்ண அப்படின்னு அதே முட்டு சொல்லி அடி வாங்க. இதை விடமா மானங்க அண்ணந்து சாமியே இந்த ஓடு ஓட்ட இல்ல மண்ணாச்சி மாப்பிள்ள வாங்க எங்க சாமியே இந்த ஓடு ஓத்த நாங்கெல்லாம் ஏன் இப்படி கொத்த கட்ட மாட்டோம்? ஏன் மண்ணா படி இழந்து விட்டு இந்த பரமேஸ்வரன் வரும் பொழுது அடிப்பதோ கஞ்சா. சரி கஞ்சா அடித்தா தண்ணீர் தேவை. தண்ணீர் எடுக்கலாம் என்று ஆற்றங்கரைக்கு சென்று ஆற்றங்கரை ஓரத்திலே மன்னாரை பெண்ணை பார்த்தேன். அதனால் அந்த பெண்ணை தீண்டினால் அந்த பெண்ணை உயர்ந்த மலையிலே அமர வைத்தேன். அமர வைத்தனால் அன்று அமர வைத்து அதுக்கு திருவண்ணார் மலை. திருவண்ணார் மலை. ஆமா இப்பயும் சிலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தோம்னா வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. ஆமா அங்க இருந்தா சிலையை எடுத்து. அதனாலதான் திருவண்ணார் மலை. வண்ணாரப்பேட்டை அந்த சிலையை இழுத்துட்டு வந்தாங்கன்னா அதே வாழை மட்டையில முன்னே அடிச்சுதான் அந்த தேர் இழுத்துட்டு போறாங்க. மானமல்ல உங்களுக்கு கௌரவமா சொல்றீங்க. எப்படிதான் சம்பாதிக்கனாலும் எங்க ஊருக்கு டைஸ் பண்ணிருப்பேன். அதனால் அந்த வண்ணார பெண்ணுக்காக கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்திலே தீப ஒளி ஏற்றி அந்த தீப ஒளியாகப்பட்டது நம்ம வீட்டிலே பட்டா நம்ம வீட்டிலே உள்ள தீட்டு தடங்கி நீங்கி போயிடும். அதனாலதான் இன்றைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்குள்ள கரண்ட் வெளிச்சம் இன்னைக்கும் ஆஃப் பண்ணிட்டு தான் விளக்கேற்றுவாரு. நான் அப்படி அமர வைத்தேன் திருவண்ணாமலையில. பயந்துட்டு இல்ல நீ என்ன செஞ்சா சொல்லுங்க. கோழி குஞ்சு
கேளு. இல்ல, என்ன சொன்னாங்க அண்ணன்? என்ன பண்ணிருக்காங்க அண்ணன்? ஐயா நெல்லு கவுண்டர என்னப்பா ஊருக்கு வந்து ரெண்டு போட்டு போடு. இருக்கிறேன். உயிரோட கோழி குஞ்ச, சொல்லு பாக்குறாங்க அண்ணன். உயிரோட கோழி குஞ்ச, கோழி குஞ்சு. மயிரோட சின்னவன் புரட்டாசி மாசம் கட்டா மக்கள் எல்லாம் எம்பெருமானுக்காக விரதம் இருக்கிறமே. அப்படி என்று நாமெல்லாம் மாநில மக்கள் எல்லாம் விரதம் இருக்கிறான். நீ அண்ணன் உயிரோட கோழி குஞ்ச மயிரோட கண்ணன் 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 இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. அந்த ஆயா ஒரு குஞ்சு வச்சிருந்துச்சு. இங்க பாருங்க, அந்த ஆயாவது ஒரு குஞ்சு இல்லைங்க, வளர்த்துருந்தது. சரி பாரு, அதான் அங்க பாரு, அந்த ஆயாவது ஒரு குஞ்சு. சரி இப்ப ரெண்டு பேரும் குஞ்சு வந்தாங்களே, அவங்க அண்ணன் என்ன கேட்டுவாள் இரட வாகனம். ஆமாமா, அது தூக்கிட்டு போய் சரி ரெண்டு பேரும் இந்த குஞ்சு பூரா மயிர் போடுங்கமே, அந்த ஐயா குஞ்சு மயிர் போடுங்க. என்ன சொன்னா? என்னது? உயிரோட கோழி குஞ்சு மயிரோட தின்னு வரான். அதோட என்ன காலம் போச்சு? கோழி குஞ்சு உயிராட, கோழி குஞ்சு உயிராட. எங்க அண்ணன் உயிரோட கோழி குஞ்சா மயிரோட தூக்கிட்டு போய் தின்னுட்டான். அதுங்க அண்ணன் எங்க அண்ணன் இறக்கூடிய கருடாழ்வார் சாப்பிட்டுச்சு. அது தப்பா கூட இருக்கட்டும், இல்லன்னு சொல்லல. நீ எந்த தப்பு பண்ணல சொல்லு. மானங்கிட்ட ஜென்மத்தை உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு எல்லாம் ரத்தம் இல்ல? செக் பண்ணி பார்த்த ஒரு வெக்கமா இல்ல உனக்கு? ரத்த செப்டிக் ஆகி போச்சு. போட்டு அண்ணா பிள்ளைக்காரி கேட்ட பித்தனே பித்தனே ஒரு குஞ்சு அண்ணன் இறக்குறது தப்புதான். சரி, ஒத்துக்கிறேன். போயும் யாயா நீங்களே நல்லா கேளுங்க. சொல்லு. ஒவ்வொரு தாய்மாரும் ஒரு செடி நட்டா அந்த செடி பூ பூத்தாதான் அந்த செடிக்கு பேரு பூச்செடி. ஒரு பெண்ணாக பெற்றவ தாய் ஆனாதான், குழந்தை பெற்றாதான் அந்த பெண்ணுக்கு தாய் என்ற பவர், மரியாதை, எனக்கு அனைத்துமே கிடைக்கும். அதே போல ஒவ்வொரு பெண்களும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தை பெற்பதற்காக, குழந்தை இல்லாத எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைய பெற்று அதை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், தாய்க்கு தலசம் பிள்ளையா இருக்கணும். அதாவது நன்கறிவும் கத்து இருக்கணும், அத்தனை கலையும் கற்றுணர்ந்த ஒரே ஒரு பிள்ளையா இருக்கணும். அது கூணு குருடு செவிடி மொண்டி மூக்கர் எதுவுமே இருக்க கூடாது. அனைத்து இதையும் கட்ட விட அழகான புள்ளையா இருக்கணும். அப்பேற்பட்ட புள்ளைய எப்படி பெக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா பெற்றீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைய அறுக்கும் போதும் அதே சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைய சமைக்கும் போதும் அதே சந்தோஷத்தோட சமைக்கணும். அந்த குழந்தைய, அதாவது அந்த சாதத்தை பரிமாறும் போதும் அதே சந்தோஷத்தோட பரிமாறணும். அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன். சொல்லக்கறி எடுத்துட்டு வெக்கமால உனக்கு மானமா இல்ல? அவன் அண்ணன் தான் ஏதோ கெட கோழி பிள்ளைய கரியத்திலே பித்தன் வீட்டுக்காரி. நண்பா, திருவேளா நகரிலே சிறுதுண்ட பத்தனும் வெங்காட்டு அன்னை கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து இருந்து ஒரு 1000 பேத்துக்கு அன்னதானம் அளித்தார். இந்த சிவபக்தனுக்காக ஒரு நாளைக்கு சிறுதுண்ட பத்தன் சாதம் அளிப்பான என்று அவனை மறுசோதிக்க வேண்டிய வேளையிலே அன்றாடு தினத்திலே அன்னைக்கின்றி சாதத்தை சமைத்து வைத்து
விட்டு ஆமா. பார்த்தால் யாருமே போக முடியாத நான் செய்து விட்டேன். அப்பொழுது இந்த சிவபெருமானாகப்பட்டவர் ஒரு பெருத்த முனிவரை போல அவதாரத்தை எடுத்து குள்ள முனிவர் போல அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்ப சிறுதுண்ட பக்தன் எங்கு பார்த்தாலும் யாருமே இல்லையே, மாமுனிவர் ஒருவர் இருக்கிறார், இவரையாவது கொண்டு போய் சாதம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று வாருங்கள் ஐயா, என்னுடைய அரமனைக்கு நீங்களாவது ஒருபடி சாதம் சாப்பிடுங்க அப்படி என்று அழைத்து சென்றார். அப்பொழுது நான் கேட்டேன், ஐயா நான் சாப்பிடுவதாக இருந்தால் என்ன சாதம் செய்திருக்கிறேன் கொண்டு வந்து போட்டான். மனுஷன் பரிசோதிக்கிற ஆமா, இலைய போட்ட உடனே ஐயா பூசணிக்காக காய்குழம்பு சாமியே புனிதமுடன் செய்து வைத்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னான். பூசணிக்காக காய்குழம்பு என்பது சிறுதுண்ட பத்தா, அது சிவனுடைய தொப்பை அல்லவா, நான் சாப்பிட முடியாது. சொரக்காய் இருக்கா இந்த பொம்பளை நீங்க சொன்ன செஞ்சுட்டு இருக்குது. புதுசு போறீங்க எப்படி அதனால சுரக்காய் காய்குழம்பு சுரக்காய் காய்குழம்பு செய்து வைத்திருக்கிறேன் சுவாமி அப்படி என்றார். சுரக்காய் காய்குழம்பு சிறுதுண்ட பத்தனே சிவனுடைய சதாபாரம், அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்ப 32 காய் பதார்த்தம், 32 காய் பதார்த்தமும் சிவனுடைய உடம்பு, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிடுவதா இருந்தால் ஒருத்திக்கு ஒரே மகனா இருக்க வேண்டும். அவன் நன்கு வேதத்தை கற்றவனா இருக்கணும். அவனை ஒரு தாய் எவ்வாறு சிரித்த முகத்தோடு பெற்றெடுக்கிறார்களோ அதே சிரித்த முகத்தோடு அறுத்து சமைச்சு எனக்கு சாதம் செய்யணும். ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன். அப்ப சிறுதொண்ட பத்தை பார்த்தா யாராவது போய் குழந்தை கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் சொன்னேன், சிறுதொண்ட பத்தா வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் கேட்டாலும் நெய் கிடைக்காது. வெண்ணெய் உருக்குனா நெய், அதனால உன் கையில வெண்ணெய் இருக்குது, நீயா தேடிட்டீர அப்படி சொல்ல மகனாக விட்ட சீராளர் பாடசாலை தான். பாடசாலையில் இருந்த சீராளரை கொண்டு வந்து மங்கையாக விட்ட வெங்காட்டு நங்கை சிரம்பிடிக்க சிறுதுண்டை பத்தனை அறுத்து சமைத்து போட்டான். அப்ப காலுகறி கால்கறி தனித்தனியாக சமைத்து என் இலையிலே போட்டான். அப்பயே அவனை பரிசோதிக்கணுமே, சிறுதுண்ட பத்தா எப்படியா பொம்பளை பத்தி தெரியும் கோபத்தோட கோபம் அழகி போய் குஞ்சியார பொறுக்குது குறைச்சொல்லி புறப்படு இங்க கூத்தியாரு. அப்பதான் சிறுதொண்ட பத்தா நாறு நரம்பெல்லாம் என்னது நல்லதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டான். அப்ப சிறுதொண்ட பத்தா இந்த சாதத்தை சாப்பிடுவதாக இருந்தால் இந்த முனிவராகப்பட்டவர் ஒரு குழந்தை கையிலே ஒருபடி சாதத்தை கொடுத்திருக்கிறார், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் சிறுதொண்ட பத்தனும் வெங்காட்டு நாங்க இருபுறமும் நின்று அழுகுறாங்க. சுவாமி இருந்தது ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து அறுத்து போட்டு சமைத்து விட்டேன். மறுபடியும் குழந்தையை கூப்பிடுங்க, நான் எங்க சாமி போக வேண்டாம். அடே சிறுதொண்ட பத்தா, உன் குழந்தை உயிரோடு வைத்துக் கொண்டு என்னிடத்திலே திருவிளையாடாதீர்களாயா அப்படி என்று சொல்ல இல்லையே சுவாமி என்றார். டே சிறுதொண்ட பத்தா, இதோ உன் மனைவியாகப்பட்ட வெங்காட்டு லங்கையை வடபுறமாக வீதியில நின்று மகனே சீராளா என்று அழைக்க சொல். மகன் வந்தாலாச்சு, வராவிட்டால் இந்த சாதத்தை நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வெங்காட்டு லங்கையாகப்பட்டவர் வடபுறமாக வீதியிலே நின்று மகனே சீராளா என்று அழைத்தார். மகனாகப்பட்ட சீராளன் ஓடி வந்தான். முனிவராக இருந்தவர் சிவனாக காட்சியளித்தேன். மனுஷன் சோதிச்சே தவிர திருவிளையாடல். ஆமா, கேட்டுக்கிட்டியாமா? முது எப்படி பாருங்க, இலை போட அப்படியே போட்டு சாப்பிடலாம். கமுத்திரம் தேவி, என்ன நான் ஒரு தவறு செய்தா அண்ணன் ஒரு தவறு செய்ய ஒத்துக்கவே முடியாதுங்க. அண்ணன் தர தப்பே கிடையாது. 2 பேரும் தப்புதாம்மா. எப்படி ஒத்துக்க முடியும்?
ஆ. எப்படி வயது விட்டாதான பிடிச்சி துரத்து அடிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் இருக்கட்டும். சரி, இப்படிதான் நீங்க அதான் அண்ணன் ஒரு தப்பு செஞ்சீங்க, நீ ஒரு தப்பு செஞ்சிருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் யார் எடுத்தாலும் அதாவது 10 10ங்கறாங்க. இந்த 10க்குள் பொருள் அடக்கங்கள் தெரியவில்லை. ஆகட்டும். 1 என்றால் என்ன? உலகம். 2 என்றால் சந்திர சூரியன். 3 என்றால் மும்மூர்த்தி தேவர். 4 என்றால் நான்முக கடவுள். 5 என்றால் 5 பஞ்சபூதம். 6 என்றால் 6 முக கடவுள். 7 என்றால் சர்ப்பக்கன்னி மாதர்கள். 8 என்றால் 8 திக்குபாலர்கள். 9 என்றால் 9 மகரகம். 10 என்றால் 10 என்றால் உங்க நடத்ததோ தசை அவதார 10 எங்க அண்ணன். இல்லை என்றால் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராபணேஸ்வரன் சிரமோ 10. ஆகட்டும், அப்பயும் மத்த எங்க அண்ணன் தான் பெருசு. தேவி, ஆமா நாம இருவரும் பேசி கொண்டிருக்குள்ள கர்மா. ஏதோ பூமி கிட்டு 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 கிட்டு